ஹலோ கைஸ். மீனா இந்த டயத்துல கரெக்ட்டா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, விஜயாவுக்கு மீனா மேல கொஞ்சம் பாசம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஹிணியோட பிளானே அதுதாங்க. எப்படியாவது நம்ம பிரெக்னன்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வீட்ல வந்து நம்மள திட்டுற வேலை வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதாவது முத்து வந்துட்டு மீனா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இப்போ உனக்கு ஒரு ஆள் இந்த வீட்ல துணைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார்லர் அம்மா தான். ஏன்னா இத்தன நாளா எங்க அம்மாகிட்ட நீ மட்டும் தான் திட்டு வாங்கிட்டு இருந்த. இப்ப அந்த பார்லர் அம்மாவும் சேர்ந்து திட்டு வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஸ்ருதிய வந்து அவங்களால திட்டவே முடியாது. ஏன்னா ஸ்ருதி வந்து உங்கள 2 பேர் மாதிரி அமைதியாலாம் இருக்க மாட்டாங்க. திருப்பி திட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ எவ்ளோ அடி வாங்குனாலும், இந்த திருந்தாத ரோகிணியும், மனோஜும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மள இப்படி கேலி பண்றாங்களே, கிண்டல் பண்றாங்களே, அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு போன 30,00,000 வாங்கி, அதாவது ஆட்டைய போட்டு போனான் பார்த்தீங்களா, அந்த வீடு விக்கிறதுக்கு. அந்த அவன தேடி கண்டுபிடிச்சு, அந்த கதிர்ன்றவன்ட்ட இருந்து ரூ. 30,00,000 வாங்கி, இந்த மாமா கிட்ட வந்து நம்ம குடுக்கணும். அதுவும் முத்து, மீனாவையும் வச்சு, அவங்க முன்னாடி அந்த காச வந்து தூக்கி எறியணும். யார இந்த ஷோரூம்க்கு ஓனர்ன்னு உட்கார வச்சாரோ, அவரே வந்து நம்மள ஓனர்ன்னு உட்கார வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணும் இல்லங்க. ரோகிணிக்கு எப்படினாலும், என்னதான் ஐடியா பண்ணாலும், எவ்வளதான் டார்கெட் பண்ணி முத்துவையும், மீனாவையும் திட்டினாலும் கூட, அடுத்ததா வந்து மலேசியா ஆப்பு ரெடியா தான் இருக்குது. அதுவரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா, இப்போ அவங்க ஏதாவது ஒரு தில்லுமுல்லு பண்ணி, ஒரு வேள கதிர கண்டுபிடிச்சு ஒரு 30,00,000 வாங்கி, மறுபடியும் இந்தாங்க ரூ. 30,00,000 எங்க அப்பாட்ட வாங்கி தான் நான் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி குடுத்தாலும் கூட, அடுத்து மலேசியா ஆப்பு எப்பனாலும் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, அடுத்து நம்ம சீரியல கன்டினியூவா பார்ப்போம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவ்ளோ பிரச்சனைக்கும் மத்தியிலேயே ரோகிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆன்டி வந்து நம்மள திட்டாம இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம பணத்த குடுத்துறணும். அப்படி இல்லைன்னா, நம்ம பிரெக்னன்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா, இப்போ மனோஜ் வந்து அவங்க அம்மா பேச்ச கேட்குற ஆளா இருக்கிறான். அவங்க அம்மா நில்லுனா நிக்கிறான், உட்கார்றான், உட்கார்றான். இப்படி பண்ணிட்டு இருக்கிறவன் நாளைக்கு, "இவன் வேண்டாம்டா தூக்கி போட்டுடா" அப்படின்னு சொன்னா, அவன் தூக்கி போடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஒரு வேள அவன் நம்மள அப்படி விட்டுட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தீவிரமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ரோகிணி. சரி, தொடர்ந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அது என்னடா மலேசியா ஆப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. மலேசியாலருந்து வந்திருக்கிறாங்க. அந்த கஸ்டமரும், அதாவது ரொம்ப வயசானவங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மலேசியால போய் செட்டில் ஆயிட்டோம். இப்ப ஊர்ல எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்னு வந்திருக்கிறாங்க. அவங்களும் நேரா நம்ம முத்துவோட வண்டியில தான் வந்து இறங்கியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.